இஞ்சால போடு தம்பி. இஞ்சால போடு, இஞ்சால போடு. இல்லை அவருக்கு போடு 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 போடு. சாரே நான் இந்த தோட்டக்காட்டில் இருக்கேன். இங்கே அங்கேருந்து தொழில் செஞ்சால் தொழிலுக்கு வருது. இப்போ இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு கிழமைக்கு மேலே ஒரு மாதமாக ஆகிடுச்சு. தொழிலே இல்லை துப்புரவா. இந்த ஒரு ஆள் கூட கொலைக்கு பண்ணி வந்து கூட நாங்கள் விளையாடுறதுக்கு இருந்து கூட இந்த மீன் இல்லை. இந்த பார்த்தேன் காலையில் 5 மணிக்கு வந்தேன். இவ்வளோ தான் மீனே இவ்வளோ தான். இதை வச்சு நாங்கள் பிள்ளைக்கு வந்து நீங்கள் எல்லாம் கிடைக்குது. சாப்பாடுக்கு பெரிய கஷ்டமான கிடைக்குது. இப்படி தொழில் எங்களுக்கு மீன் பிடிச்சா தான் எங்களுக்கு வாசி. மீனும் இல்லை ஒன்றும் இல்லாமல் காலையில் இந்த மலைக்குள்ளே இதுக்குள்ளேயும் இந்த திருப்பி காற்று வந்தால் என்ன செய்ய போகிறோம்? திருப்பி உள்ள வளர்த்துக்கெல்லாம் அடி கடிப்பி இப்போ திருப்பி போயிடுவோம். இப்படி போகிறே எப்படி தான் 4 நேரம் வந்து ஒரு 2 மீன் பிடிச்சிங்கன்னா திருப்பி அதுக்கப்புறம் மீன் பிடிக்காது. இந்த காலையில் வந்து இப்போ 5 மணிக்கு வந்தேன் நான். இன்னும் போகுது இல்லைன்னா கொஞ்சம் போல மீனே வரல. மீன் கிடக்கிற பாருங்க 5-6 மீன் தான் பிடிச்சிருக்கோம். பேர் ஆண்டன். இந்த தோட்டக்காட்டில் இருக்கிறேன். எங்களுக்கு இந்த சூறாவளி இந்த மழை வந்து வெள்ளப்பெருக்கு வந்ததால் நாங்கள் இந்த மீன்பிடியால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். ஆனாங்கிற பக்கம் எவருமே வந்து இதுகளை வந்து பார்க்கவும் இல்லை. மீன்பிடி தொழிலாளிக்கு எந்த ஒரு நிவாரணங்களும் எங்களுக்கு தந்ததும் இல்லை இது வரைக்கும். நாங்கள் இந்த 5 மணிக்கு வந்து நாங்கள் உள்ள நேரத்துக்கு மீனும் இல்லை, பாலும் காசுக்கு தான் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த உள்ள நேரத்துக்கு ஒன்றுமே இல்லை. சரி அண்ணா கோயில் அடிக்க போவோம். ஏன்னா மழை அது கொண்டு செய்யலை. அவன் வலை 2 வலையை தான் பிடிக்கணும் வந்திருக்கான். இனி எடுத்துக்கொள்ளல சரியான இதாக போயிட்டு மழையா போய் முதல் நாள் பார்த்துட்டு வந்திருக்காங்க. கடத்தொழில் அமைச்சர் கூட எங்களுக்கு இந்தியாவில் பக்கம் வந்து எட்டி கூட ஆளுநர் அப்படி தான், கடத்தொழில் அமைச்சர் அப்படி தான், இங்கே உள்ள எம்பிமார்களும் அப்படி தான். ஒருத்தர் வந்து எங்களுடைய இதை வந்து பார்க்கல. எங்களுடைய கஷ்ட துன்பங்களில் வந்து அவர் பங்கு கொள்ளலை. மிகவும் வருத்தமான ஒரு இது ஏன்றுன்னா கடத்தொழில் அமைச்சரையெல்லாம் நாங்கள் நம்பி கடத்தொழில் ஏமாந்து போயிட்டோம். எத்தனையோ தடவை எங்களுடைய மீனவர்கள் இதில் அனர்த்தங்களில் பாதிக்கப்பட்டு பதிஞ்சு கொடுத்துருக்காங்க. பதிஞ்சு கொடுத்து ஒன்றெல்லாம் கொப்பியாக வச்சுருக்காங்க. ஒரு நிவாரணமும் கிடைக்கல. இந்த மீனவர்களுக்கு கூட இந்த மண்ணெண்ணெய் மானியம் கூட கொடுத்தாங்க. அதே கூட அரைவாசியோடு நிப்பாட்டிட்டாங்க. அதுவும் ஒழுங்காகவும் கொடுக்கல இங்கே எங்களுடைய மீனவர்களுக்கு. அதே இந்த இது பாகுபாடுன்ட்டு நாங்கள் யோசிக்க வேண்டும். முதல் இருந்த அமைச்சர் கூட எங்களை இது செய்து தான் வச்சு டக்ளஸ் தேவானந்தாருக்குள்ளே எங்கள் மன்னார் மாவட்டத்தோட பின்தங்கி தான் வச்சுருந்தேன். இவரை நாங்கள் நம்பி வாக்களித்த தமிழ் மக்கள் அவர் எங்கட பக்கம் வாரல. சந்திரசேகர் ஜாழ்ப்பாணம் தான் அவருக்கு. அப்போ ஜாழ்ப்பாணம் வன்னிக்கு வடமாநிலத்துக்கு அமைச்சர். அப்போ ஜாழ்ப்பாணம் அமைச்சர் போடுவோம். எப்போ வன்னிக்கு வடமாநிலத்துக்கு அமைச்சர் வர போடணும் கடத்தொழில். நாங்கள் படுற கஷ்டங்கள் ஒரு நாள் கூடி வந்து ஒரு நாள் கூடி வரையில எங்கட கடற்கரைக்கு மன்னார் இதுக்குள்ளே ஒரு நாள் கூடி எங்கட கடற்கரைக்கு வரையில. 28ஆம் தேதியிலிருந்து வாடி கூட்டி தொழிலாளிகள் தொழிலுக்கும் போகிறதுல கறிக்கு மீனில் ஒன்றும் இல்லாமல் நாங்கள் பட்னியோட எங்களோட அண்டண்டு தொழிலுக்கு வராக்கெல்லாம் கூட கடவுளை தொழில் செய்கிற கடவுளையே வளவளக்க எல்லாமே இருக்குது. அவ்வளவு நீர்வாடு அவ்வளோ கூலமும் கரை முழுக்க. அதனால் இப்போ எங்கள் தொழிலாளிகள் கூட இதுவரையும் ஒரு எம்பிமாரோ ஒரு மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி கடற்துறை அமைச்சரோ எங்களோட ஃபிஷரிஸ் கூட வந்து இதுவரையும் வந்து எங்களை இந்த கரைக்கடையை பாருங்கள், கரைக்கடையிலேருந்து வாடியிலேருந்து கரைக்கடைக்கு போக இல்லாத அளவுக்கு சேறு சுரி அவ்வளவும் சேர்ந்து கிடக்கு. இதெல்லாம் பார்த்து வந்து உதவி செய்கிறதுக்கு கூட ஒருத்தரும் இல்லை. இதை பார்த்து இதை கேட்டுண்டாவது மினிஸ்டர்மாரோ இல்லாட்டி எம்பிமாரோ வந்து எங்களோட ஆக்களுக்கு தேவையான ஒரு உதவிகளை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். கிட்டத்தட்ட அந்த இருந்து நாங்கள் யாருமே தொழிலுக்கு போகலை. என்ன இந்த புயல் காரணமாக துப்புரா ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு வளையல் ஏகப்பட்ட பேர் வளையல் அடைஞ்சு போகுது. என்ன செய்யணுன்னு தெரியாமல் இருக்குது மக்கள். உண்மையாகவே மிக பாதிக்கப்பட்டிருக்கோம் நாங்கள் ஃபுல்லாக. இந்த இடங்கள் அங்கால எல்லா நிதிகள் எல்லாம் செலவழிக்கிறாங்க. நல்ல விஷயம் அங்கே கொடுக்குறது. ஆனால் இங்கேயும் என்ன நடந்திருக்குங்கிறத வந்து பார்க்கணும். இங்கே எம்பிமாரோ மினிஸ்டர்மாரோ இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கிறாங்களும் பார்க்கணும். மீனவர்கள் நிலைமை என்ன கிட்டத்தட்ட ஒரு 2 கிழமையாக தொழிலுக்கு போகாமல் எல்லாம் இருக்காங்க. இப்போ போய் வலையை பார்க்கவே எல்லாம் ஃபுல்லாக நல்ல தண்ணி அங்கே ஓடுறதுனால அவ்வளோதான் ஒன்றுமே செஞ்சுக்கலாம சூழ்நிலையில் இந்த மக்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட எங்களோட தொழில் செய்ய அவ்வளோ பேருமே இருக்காங்க. இதுக்கு ஒரு ஒழுங்கான ஒரு நிதியில் ஒதுக்கி எங்களை மக்களுக்கு ஒரு ஏதாச்சும் உதவி செய்யணும் இது சம்மந்தமான இதுகளில். ஏன்னா பாதிக்கப்படுறான். இப்போ அன்றாட நாங்கள் உழைச்சி தான் எங்களை வாழ்வாரத்தை நாங்கள் கொண்டு போயிட்டு இருக்கோம். தொழிலில் 2 கிழமை இல்லாமல் சொன்னோன்னா இப்போ அவங்க உண்மையாகவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் ஒரு பாதிக்கப்பட்டிருக்கோம். இதை அரசாங்கமோ இல்லாட்டி இதுக்குரிய நபர்களோ இதுக்கு தலையிட்டு எங்களுக்கு சில உதவிகள் செஞ்சு அந்த வலையை கிட்டத்தட்ட ஒரு வலை போகிறதுக்கு 5 லட்சம் 6 லட்சம் ஆகுது. வலையே இல்லை. கணப்பிடுற வலை எத்தனை வலை அடைஞ்சு போகுது. திருடையில் அங்கெல்லாம் அடைஞ்சு போகும் வலையை. அதை ஏற்றுறதுக்கு கூட பணம் செலவழிச்சு போகிறதுக்கு இல்லை. ஆக்கள்கிட்ட மண் அடிச்சு போகிறதுக்கு கூட என்ன 2 கிலோ 3 கிலோ தொழில் இல்லாதனால இதுக்குரிய நடவடிக்கை மீன் தொழில் கடற்தொழில் அமைச்சர் கவனம் செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் நாங்கள் அவர்கிட்ட.
கொஞ்சம் வந்து பாருங்க என்ன நிலப்பாடு என்ன நடந்திருக்கு, எத்தனை டாலர்கள் தாண்டு கிடக்கு, அப்படியே எத்தனை டாலர்கள் தாண்டு கிடக்கு, எத்தனை வள்ளங்கள் இல்லாமல் போயிருக்கு, எத்தனை போட்டுகள் இல்லாமல் போயிருக்கு, எத்தனை வலைகள் கடல்லே அழிஞ்சு போயிருக்கு. இதை கவனத்தில் கொண்டு எங்களையும் கவனிங்க கொஞ்சம். இப்படி இருக்குமா இந்த கடல்? மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.